தேசிய அளவில் இந்த தேர்தல் வந்து ஒரு சராசரியான வழக்கமான தேர்தலாக இல்லை. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே இது ரொம்ப சீரியஸாக இந்த தேர்தலை பார்க்குறாங்க. அதனால தான் எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு. இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய தலைமையில் ஒரு அணி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. தேசிய கட்சியான காங்கிரஸும் இதில் இருக்குது. தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக மாநில கட்சிகள் தான் இந்த கூட்டணி உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கிறாங்க, முக்கியமான சக்திகளாகவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணியுடைய நோக்கங்கிறது பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும், இதுதான் ஒரே அஜெண்டா. அப்படி மாநில கட்சிகள் வந்து தலைமை தாங்கி அந்தந்த மாநிலங்களில் பிஜேபியை வந்து வீழ்த்துவதன் மூலமாக அந்த கட்சியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்திட முடியும். இப்போ போஸ்ட் போலில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 10 ஆண்டு காலம் வந்து பிஜேபி ஆட்சியில் இருந்ததுனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். மக்கள் மத்தியில் எல்லா தரப்பு மக்களும் இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. சோஷியோ கல்ச்சுரல் பிளாட்ஃபார்மில் சனாதனமயமாதல் நடக்குது. பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் பிளாட்ஃபார்மில் கார்ப்பரேட் மயமாதல் நடக்குது. இது 2 தான் இந்த கவர்மெண்ட்டுடைய சாதனைகளாக இருக்குது. அதனால் ஓவரால் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி மக்களின் கடுமையான அதிருப்தியை வந்து சம்பாதிச்சிருக்கு.